பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. விஷ் ஹாப்பி பிளஸ்ஸட் டியூஸ்டே. ஏல் பெத்தேல் பிரேயர் மினிஸ்ட்ரி உங்களை வாழ்த்தி வரவேற்கிறது. எப்படி இருக்கீங்க தேவஜனமே? இன்றைய தேவ வாக்கு 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 57வது வசனம். தேவன் நமக்கு வெற்றி சிறக்க செய்கிற தேவனாக இருக்கிறார். எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் எங்களுக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆமேன். ஆம் தேவஜனமே, இந்த வசனம் முழு அதிகாரத்திலும் நாம் பார்க்கிறது பவுலப்போஸ்தலன் சொல்லுகிறது மரணம், பாவம், உயிர்த்தெழுதல் பற்றிய ஆழமான உண்மைகளை விளக்குகிறது. மனிதனுக்கு மிகவும் மிகவும் பெரிய பகை மரணம். ஆனால் இயேசு கிறிஸ்து சிலுவையில் மறித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து மரணத்தை தோற்கடித்தார். ஜெயம் என்னும் சொல்லும்போது நம்ம பாதியில் நம்முடைய முயற்சி அல்ல தேவஜனமே, நம்மளுடைய செயல்கள் அல்ல, சட்டங்கள் அல்ல, இயேசு கிறிஸ்துனால மட்டும்தான் அவர் சிலுவையின் தியாகத்தின் மூலமாய் நமக்கு ஜெயம் கொடுக்கிறது. ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். பாவத்தின் அதிகாரத்திலிருந்து நமக்கு ஜெயத்தை கொடுக்கிறார். மரணத்தின் அதிகாரத்திலிருந்து ஜெயத்தை கொடுக்கிறார். நித்திய ஜீவனின் நம்பிக்கையினால ஜெயத்தை கொடுக்கிறார் தேவஜனமே. ஹல்லேலூயா. நம்மளுடைய வாழ்க்கையில் சோதனைகள் வேதனைகள் இருந்தாலும் இறுதியில் இயேசு கிறிஸ்து நமக்கு ஜெயத்தை தருகிற தேவனாக இருக்கிறார். ஆம் தேவஜனமே, அநேக வசனங்கள் இதற்கு நாம் முன்மாதிரியாக சொல்லலாம். ரோமர் 8:37 சொல்லலாம். ஹல்லேலூயா. அவர் முழுமையான ஜெயத்தை நமக்கு தந்திருக்கிறார். யோவான் 16:13 உலகத்தை ஜெயிக்கிற ஜெயத்தை தந்திருக்கிறார். ஹல்லேலூயா. 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில் ஹல்லேலூயா, நம்மளுடைய வாழ்க்கையை ஜெயமாய் பயணமாய் செய்ய ஆண்டவர் அதிகாரத்தை தந்திருக்கிறார். சிலுவையில் முழுமை பெற்ற ஹல்லேலூயா ஜெயத்தை தந்திருக்கிறார் தேவஜனமே. ஹல்லேலூயா. தேவனால் பிறந்த எதுவும் உலகத்தை ஜெயிக்கிறது. உலகத்தை ஜெயிக்கும் ஜெயம் நம்முடைய விசுவாசம். விசுவாசத்தின் மூலமாய் ஜெயம் என்று 1 யோவான் 5:4 சொல்லியிருக்கிறார். தேவஜனமே, நாம் ஜெயத்துடனே வாழ நாம் கிறிஸ்துவை அண்டிக் கொள்வோம். மரணத்திலிருந்து ஜெயம், பாவத்திலிருந்து ஜெயம், நித்திய ஜீவனின் நம்பிக்கையை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். ஜெபிக்கலாமா வாலிப பிள்ளைகளே? தாமதம் ஏன்? கர்த்தர் சீக்கிரம் வரப்போகிறார். உங்கள் வாழ்க்கையில் படிக்கிற பிள்ளைகள், 10th 12th எழுதுகிற, நீட் எழுதுகிற பிள்ளைகள் எல்லாருக்கும் கர்த்தர் இந்த வருடத்தில் உங்களுக்கு ஜெயத்தை தந்திருக்கிறார். விசுவாசத்தோடு நாம் சொல்லுவோமா? நம்ம ஜெபிக்கலாமா? கிறிஸ்துவை நோக்கி பார்ப்போமா? சிலுவையை நோக்கி பார்ப்போமா? துதிகளின் மத்தியில் வாசமாக இருக்கிற எங்கள் தேவனே, அப்பா அருமையான அந்த கால வேலைக்காய் நீர் ஜெயம் கொடுக்கிற தேவனுக்காக ஸ்தோத்திரம். உயிர்த்தெழுந்தல் விசுவாசத்திற்காக, மரணத்திற்காக, பாவத்திற்காக எங்களை மீட்டு கொண்ட உடைய அன்பிற்காக, ஜெயத்திற்காக ஸ்தோத்திரம் சுவாமி. எங்கள் வாலிப பிள்ளைகளை ரட்சித்துக் கொள்ளுங்க, வியாதிஸ்தரை சுகப்படுத்துங்க, தேசத்தை பாதுகாத்து கொள்ளுங்க. துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமேன். ஆமேன். மே காட் bless you. Thanks for watching. ஆமேன்.